Hello everyone, welcome to Nithz Culinary. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கோபி ஆர் காலிஃப்ளவர் பராத்தா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பராத்தாக்கு தேவையான டோ ரெடி பண்ணிப்போம். ஸோ அதுக்கு ஒரு 4 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதை நல்லா சாஃப்ட் டோ வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அது ரெஸ்ட் ஆகிற அந்த 15 மினிட்ஸில் நம்ம தேவையான ஸ்டஃபிங்கெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். அதை நல்லா ஒரு கிரேட்டர் வச்சு ஃபைனாக கிரேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிரேட் பண்ண காலிஃப்ளவர் கூட நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு க்ரீன் சில்லி 2 நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ட்ரை ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ கரம் மசாலா 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் காலிஃப்ளவர் ஃபுல்லாக அந்த டேஸ்ட் வரணும், அதனால் நீங்கள் அதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கியூமின் பவுடர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அம்ச்சூர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 கப் கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் சால்ட் 1 டீஸ்பூன். டோர்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஃபுல்லாக நல்லா கோட்டாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப ஃபைனாக கிரேட் பண்ண முடியல, ரொம்ப சங்கியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மிக்சரில் போட்டு ஒரு ஸ்லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பெரிய பால் சைஸ்க்கு டோ எடுத்துக்கலாம். ட்ரை ஃப்ளோரில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம அந்த பிளைன் டோ நல்லா ஒரு ஃப்ளாட்டாக ஃப்ளாட் பட்டி மாதிரி செஞ்சுக்கோங்க. அதை நம்ம ஃபிங்கர்ஸையும் பாம்ஸையும் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. அதாவது சென்டர் திக்காக இருக்கணும், அவுட் சைடில் மட்டும் கொஞ்சம் தின் பண்ணிக்கோங்க கம்பேரிட்டிவ்லி. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிற கோபி ஃபில்லிங் எடுத்து ஸ்டஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த எட்ஜஸ் இன்னும் நல்லா தின் பண்ணுறேன். பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த ஃபோல்ட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் நல்லா க்ளோஸ் பண்ணி டைட் பேக் பண்ணிட்டு எக்ஸஸ் டோவை எடுத்துடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மெதுவாக நம்ம ஃபிங்கர்ஸும் பாம்ஸையும் வச்சு ஃப்ளாட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ரோலிங் பின் வச்சு மெதுவாக தேய்க்க ஆரம்பிங்க. ரொம்ப ஜென்டிலாக தேய்க்கணும், ஒரே டைரெக்ஷனில் தேய்ச்சிட்டே இருங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் எல்லாம் உள்ள இன்டாக்டாக இருக்கும். ஸோ நல்லா தேய்ச்சிக்க, ரொம்ப தின்னாக தேய்ச்சிக்காதீங்க, ஓரளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பராத்தா. ஸோ நான் அதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காட்டிடுறேன். அது இந்த தடவை நான் டைரெக்டாக ரோலிங் பின் வச்சே தின் பண்ணியிருப்பேன். கையில் செய்ய வராதவங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் ரோலிங் பின்லேயே ஸ்டார்டிங்லேருந்தே ரோலிங் பின்லேயே யூஸ் பண்ணிடலாம். இந்த திக்னஸ் வர்றப்போ ஃபில்லிங் வச்சுட்டு அதே மாதிரி நல்லா ஃபேன் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அந்த ஃபோல்ட் பண்ணுறது எவ்வளோ நல்லா க்ளோஸ் பண்ணுறீங்க பொறுத்து தான் பராத்தா இந்த ஃபில்லிங் உள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு தவா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பராத்தா அதில் போடுவோம். ஒரு 1 மினிட்டுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ ஜென்டிலாக ஃப்ளிப் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா மேலெல்லாம் லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் கீ இல்லைன்னா ஆயில் விட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த சைடும் விட்டுக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா அந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா குக் பண்ணிங்கன்னா நல்லா பஃபியாக வரும். உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லேருந்து இதெல்லாம் நல்லா வெந்துடும்.
ஸோ இது பண்ணதாங்க நம்ம ரெடி கோபி பராத்தா. அதை வந்து இதை நம்ம ஒரு பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பாருங்கள், பட்டரோட ஹாட்டாக எவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக இருக்குது பாருங்கள். பராத்தாவில் ஃபில்லிங்கெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணுவோம். நான் வந்து பராத்தாக்கு மிக்சட் வெஜிடபிள் பிக்கிளும் ஆனியன் அண்ட் ப்ளைன் ரைத்தா எடுத்துருக்கேன். வெரி பெஸ்ட் காம்பினேஷன் ஃபார் பராத்தா. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you with another interesting recipe. Thank you for watching.